ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, மைக்ரோசாஃப்ட் வேர்டில் சைடு பை சைடு டேபிள்ஸ் வந்து எப்படி வைக்கிறது, 2 டேபிள்ஸ் சைடில் 2 or 3 டேபிள்ஸ் வந்து சைடு பை சைடு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்னோட வீடியோ வந்து தொடர்ந்து கண்டினியூவாக பாருங்க, விட்டு விட்டு பார்க்காதீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இந்த இருக்கு பார்த்தீங்களா, 2 டேபிள்ஸ் இது இருக்கு, இங்க ஒரு டேபிள் இருக்கு, இங்க ஒரு டேபிள் இருக்கு. இந்த இதுல இங்க வந்து 3 டேபிள் இருக்கு, சைடு பை சைடு 3 டேபிள்ஸ் இருக்கு. இந்த மாதிரி டேபிளுக்கு எப்படி லேபிள் கொடுக்கறது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2 மெத்தட்ல பார்க்க போறோம். இன்னொன்று வந்து டேபிள் மூலியமா பண்றது அப்படிங்கறத பத்தியும், இன்னொன்னு வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் இன்சர்ட் பண்ணிட்டு அதை எப்படி பண்றது அப்படிங்கறத பத்தியும் பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த இடத்துல இன்சர்ட் போங்க, கர்சர் இங்க வச்சுக்கோங்க சென்டர்ல. இன்சர்ட் போயிட்டு இந்த டேபிள்ஸ் கிளிக் பண்ணுங்க. இந்த டேபிள்ஸ் கிளிக் பண்ணி 2x1 சூஸ் பண்ணிக்கோங்க. 2x1 நம்ம இந்த மாதிரி சூஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட்ல ஹோம் போனீங்கன்னா இங்க வந்து இந்த இடம் கிளிக் பண்ணுங்க. இந்த இடம் கிளிக் பண்ணீங்கன்னா நோ பார்டர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அப்படி போய் பண்ணலாம். இல்லைன்னா ரைட் கிளிக் பண்ணுங்க, இந்த இடத்துல வச்சுட்டு செலக்ட் பண்ணிட்டு இந்த பிளஸ் மாதிரி சிம்பிள் இருக்குல்ல, இதுல பிளஸ் ரைட் கிளிக் பண்ணுங்க. டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு பாத்தீங்கன்னா இங்க பார்டர்ஸ் அண்ட் ஷேடிங் இருக்கும், இங்க போயிட்டு நன்னு கொடுத்துருங்க. ஓகேங்களா? கொடுத்துட்டு ஓகே கொடுத்துறேன். இப்ப இந்த இடத்துல கர்சர் வைங்க. இந்த டேபிள் இதுக்குள்ள இருக்கு, பட் பார்டர் மட்டும் ரிமூவ் பண்ணி இருக்கிறோம். திருப்பி இன்சர்ட் போங்க. இன்சர்ட் போயிட்டு இந்த இடத்த கிளிக் பண்ணுங்க. இப்போ இங்க ஒரு 3x3 ஒரு டேபிள் வரைகிறோம். இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னொரு டேபிள் வரையணும். இந்த இன்சர்ட் போயிட்டு இங்க அதே மாதிரி ஒரு 3x3 ஒன்று பண்ணிக்கலாம். இப்போ வந்து 2 டேபிள் வந்தாச்சு. இது கேப்ஷன் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுங்க, இந்த டேபிள் இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க, இன்சர்ட் கேப்ஷன் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த ஆட்டோமேட்டிக்கா டேபிள் 1 அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? அந்த லேபிள் வந்து கேப்ஷன் இருக்கும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா லேபிள்ல வந்து ஈக்குவேஷன், ஃபிகர், டேபிள் அப்படியெல்லாம் இருக்கு. டேபிள் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். பொசிஷன் வந்து மேல வேணுமா கீழே வேணுமான்னு இருக்கு. அபோவ் டேபிள் ஐட்டம், பிலோ டேபிள் ஐட்டம். பிலோனா கீழே வந்துடும், அபோவ்னா மேல வந்துடும். நம்ம மேல தான் வேணும். ஓகேங்களா? அப்ப நியூ லேபிள் வேணும்னா இந்த இடத்துல இது வந்து டிஃபால்ட், நீங்க போய் மாத்த முடியாது இந்த இடத்துல. ஓகேங்களா? அப்ப நியூ லேபிள் போயிட்டு நீங்க மாத்திக்கலாம். இது வந்து பிசிக்ஸ்னு அடிக்கிறேன். டிஃபால்ட்டா நம்ம கொடுக்குற என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, இங்க போய் நியூ லேபிள்ல போய் பிசிக்ஸ்னு அடிச்சு, இப்ப நம்ம பிலோன்னு கொடுத்ததுனால அது கீழே வந்துருச்சு. நம்ம மேல அபோவ்னு கொடுக்கணும். இந்த இடத்துல செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட் கேப்ஷன் போங்க. ஓகேங்களா? பிலோன்னு இருக்கு, அதை வந்து அபோவ்னு மாத்துங்க. அபோவ்னு மாத்திட்டு ஓகே கொடுங்க. இப்ப மேல வந்துடும். அதே மாதிரி இங்க வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு இன்சர்ட்க்கு விட்டு பிசிக்ஸ் பதிலா இப்ப இங்க லேபிள்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இப்ப நம்ம நியூ லேபிள் வந்து கெமிஸ்ட்ரின்னு அடிக்கிறோம். ஓகே கொடுக்குறேன். பாருங்க இப்ப வந்து பிலோ வந்துருக்கு, அதை நம்ம மாத்தல, சாரி. அதை போய் இப்ப நம்ம போய் delete பண்ணிட்டு நான் திருப்பி இன்சர்ட் பண்றேன். இன்சர்ட் டேபிள்ல வந்து அபோவ் கொடுத்துருக்குங்க. ஓகேங்களா? இப்ப வந்தாச்சு. இப்போ வந்து இன்னும் 3 டேபிள் வேணும்னா இன்சர்ட்ல போயிட்டு 3 காலம்ஸ் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 3 இன்சர்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அந்த பார்டரை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஹோம்ல போயிட்டு இந்த இடத்துல நோ பார்டர்ஸ் அப்படி கொடுத்துருங்க. பார்டர் போயிடும். இப்போ இன்சர்ட்ல போயிட்டு 3 டேபிள் இன்சர்ட் பண்றோம். இன்னொரு வாட்டி போங்க. அதே மாதிரி 3x3 கொடுங்க. அதே மெத்தட்ல உங்களுக்கு எவ்வளவு ரோஸ் வேணுமோ அவ்வளவு கொடுத்துருங்க. இன்சர்ட் போயிட்டு இது மாதிரி 3x3 கொடுக்குறேன். ஓகேங்களா? இங்க வந்து டேப் அடிச்சிங்கன்னா போதும், அடுத்த ரோ வந்துடும். ஓகே, இந்த மாதிரி சைடு பை சைடு உங்களுக்கு வரலாம். இதோட இன்னொரு பெஸ்ட் மெத்தட் என்னன்னா, டெக்ஸ்ட் பாக்ஸ்ல வரைஞ்சிட்டீங்கன்னா உங்க இஷ்டத்துக்கு மூவ் பண்ணி இந்த டேபிளை வச்சுக்கலாம். இன்சர்ட்ல டிரா டெக்ஸ்ட் பாக்ஸ், இந்த இடம் கிளிக் பண்ணுங்க. இங்க டிரா டெக்ஸ்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு சைஸ் வந்து ஒரு டிரா பண்ணிக்கோங்க, என்ன சைஸ் வேணுமோ. ஓகே, எனக்கு இந்த சைஸ் வேணும். இன்னொரு டேபிள் வந்து இதுக்குள்ள நீங்க வந்து இன்சர்ட் டேபிள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இதுல வந்து நமக்கு என்ன அட்வான்டேஜ்னா, இங்க அதே மாதிரி இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ்.
ட்ரா டெக்ஸ்ட் பாக்ஸ். ஓகேங்களா, அது எங்கே வேணுமாலும் வரைஞ்சிக்கலாம். அதுக்குள்ள டெக்ஸ்ட் பாக்ஸுக்குள்ள டேபிளில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து டெக்ஸ்ட் பாக்ஸை வந்து ஈஸியாக வந்து எங்கே வேணுமாலும் பண்ணி வச்சுக்க முடியும். அதான் இந்த பேஜில் வந்து எந்த இடத்துல வேணுமாலும் இந்த டேபிளை வந்து ஈஸியாக மூவ் பண்ண முடியும். பட்டு டேபிள் வந்து அந்த மாதிரி மூவ் பண்ண முடியாது. ஓகேங்களா, பார்ட்ஸ் வேணும்னா அந்த பார்டர் ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் மேலே ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃபார்மேட் டெக்ஸ்ட் பாக்ஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா, போயிட்டு லைன்ஸ் நோ லைன்ஸ் கொடுத்துருங்க. இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு நோ லைன்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த பார்டர் போயிடும். அதேமாரி இங்கேயும் ஃபார்மேட் டெக்ஸ்ட் பாக்ஸில் நோ கிளிக் பண்ணுங்க. லைனுக்கு கீழே இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்க நோ கலர்ஸ். ஓகேங்களா, பார்டர்ஸ் போயிடும். இப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுங்கிறதுனால இது எங்கே வேணுமாலும் நீங்கள் மூவ் பண்ணி இஷ்டத்துக்கு ஃப்ரீயாக மூவ் பண்ணுறதுக்கு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் யூஸ் ஆகும். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும். கடைசியாக ஒரு ஃபைனல் டிப்ஸு. இப்போ வந்து ஒரு டேபிள் எப்படி இன்சர்ட் பண்ணுறது ஷார்ட்கட்னா, சும்மா ஒரு ப்ளஸ் கீபோர்டில் ஒரு ப்ளஸ் அடிங்க, ஒரு ஸ்பேஸ் விடுங்க, திருப்பி ஒரு ப்ளஸ் அடிங்க, இன்னொரு ஸ்பேஸ் விடுங்க, ப்ளஸ். ஓகேங்களா, எத்தனை காலம் வேணும்னா இப்போ 3 ப்ளஸ் போட்டிங்கன்னா 2 காலம் கிரியேட் ஆகிடும். உடனே இமிடியேட்டாக என்டர் தட்டுங்க, 2 காலம்ஸ் கிரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இது மாதிரி நம்ம ஈஸியாக டேபிள் கிரியேட் பண்ண முடியும். எப்படின்னா ப்ளஸ் ஒரு ஸ்பேஸு ப்ளஸ்ஸு ஒரு ஸ்பேஸு, உங்களுக்கு எத்தனை காலம்ஸ் வேணுமோ அத்தனை ப்ளஸ் என்டர் தட்டுங்க, உடனே 3 காலம்ஸ் வந்துடும். 4 ப்ளஸ் கண்ட்ரோல் இசட் கொடுக்குறேன், 4 ப்ளஸ் அடிச்சுட்டு என்ட்ரு இமிடியேட்டாக என்டர் தட்டினீங்கன்னா 3 காலம்ஸ் வந்துடும். ஓகேங்களா, இது மாதிரி உங்களால் ஈஸியாக இன்சர்ட் பண்ண முடியும். என்னோட வீடியோவை தொடர்ந்து கண்டினியூவாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.